கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் குருத்தோலை திருநாள் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு இதே போன்ற ஒரு நாளில் கழுதையில் பவனியாக எருசலேம் நகரில் கடந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை வாசிப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆச்சரியப்பட்டு விசாரித்தார்கள். அல்லேலூயா. ஓசன்னா என்றால் ஆண்டவரே ரட்சியும் என்பதுதான் அவனுடைய அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ரட்சியும். பிரைஸ் காட். ஆமென். அப்போ இந்த வார்த்தை அவர்கள் சொல்லும்போது ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா, தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும். ஆமென். ஏனென்றால் நம்முடைய அருமை ஆண்டவர் ரட்சகராக உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இங்கு நாம் பார்க்கும் போது எருசலேம் நகரத்துக்குள் ஆண்டவராய் இயேசு பவனியாக உள்ளே வருகிறார். 9ஆம் வசனம் சொல்லுகிற வாசிப்போமாக ஒரு முறை கூட. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. சொல்லி அங்க நகரத்துக்குள் கடந்து வரும்போது எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. என்ன இது? யாரு ஆரவாரத்தோட வராங்க, குருத்தோட கையில பிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் கோஷம் போடுறாங்களே. அப்ப பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் என்ன செய்தார்களா? ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த பவனியை பார்த்து என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு இவர் யாரு? ஆமென். ஆமென். இவ்வளவு ஆர்ப்பாட்டமா திரளான ஜனங்கள் ஆர்ப்பரிப்போடு வர்றாங்கள, இவர் யாருங்க? ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களில் கழுதை என்பது மிக முக்கியமான ஒரு பிரயாணத்துக்குரிய ஒன்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். கோவேறு கழுதை இருக்கிறது, சாதா கழுதை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கழுதையில் சவாரியா வருகிறார். பாருங்கள், அவர் கடந்து வரும்போதுதான் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுவதற்கு திரள்கூட்ட ஜனங்கள் மத்தியில் ஒருவர் கழுதையினால் வந்து கொண்டிருக்கிறாரே, இவருக்காக இவர் கோஷம் போடுகிறார்களே. இவர் கோஷம் போடுகிற நிலையில், ஆர்ப்பரிக்கிற வேண்டிய நிலையில், அவரை புகழ வேண்டிய நிலையில், அவர் எப்படிப்பட்டதில் விசேஷமானவர் என்ற ஒரு கேள்வி அங்கு எழுப்புகிறது. அல்லேலூயா. பலவினை குறித்து இன்னுமா சொல்லும் போது வாசிப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2 முதல் வாசிக்க பார்க்கலாம். இங்கு நாம் பார்க்கும் போது என்ன சொல்லப்பட்ட 2 பேரை ஆண்டவர் எருசலேமுக்கு அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. எருசலேமுக்கு சமீபமான ஒலிவ மலைக்கு அருகாமையிலான அங்க அந்த ஊருக்கு பட்டணத்துக்கு கர்த்தர் 2 பேரை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அனுப்பி வைத்து என்ன சொல்லுகிறார்? அந்த பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சீசர் 2 பேரும் அழைத்தார். அந்த இடத்தில் ஒரு விசேஷம், நாம் ஏராளமான காரியங்கள் சிந்திப்பதற்கு அதில் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நடந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அல்லேலூயா. ஒரு பயணமாய் வருவான். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். புதிய ஏற்பாடு நிறைவேறுவதற்காகவே சொல்லப்பட்டது.
ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் வசனத்தை. சீயோன் குமாரத்தியே மிகவும் கனிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிற கரங்களை கதிர்பயப்படுத்துவோம். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மகிமை அங்கு உண்டு. ஆமென். அதனால 2-3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான வார்த்தை. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்த ஒரு மேன்மையான கனமான உன்னதமான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? வாசிப்போடு மணி கூட கூப்பிடுகிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் என்ன செய் கனிகூறு. ஏன் இதை சொல்ல வேண்டும்? அடுத்தது எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவை பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வருகை, அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். ஓ, இயேசு சாதாரணமான ஒருவராக வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை ஆதியாகமம் முதல் ஆமென் ஹல்லேலூயா மல்கிய வரையிலே ஹல்லேலூயா அவரை அறிமுகப்படுத்திக் கொண்டே வந்தார்கள். ஆதியாகமத்தில் ஸ்திரீயின் வித்து. ஆமென். ஒவ்வொரு இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னுடைய ராஜா. யாருடைய ராஜா? சீயோன் குமாரத்தின் ராஜா. யாரு ராஜா? எருசலேம் ஜனத்துடைய ராஜா. ஹல்லேலூயா. வாசிப்போம். அவர் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ள ராஜா. அடுத்தது எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். அதான் சொல்லப்படும் ஓசானா. ஆமென். ரட்சியும். ஆமென். ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறதை. ஆமென். ஹல்லேலூயா. இதை நிறைவேறுவதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய மார்க் 11வது அதிகாரத்தில் வருவோம். பிரைஸ் காட். ஒன்று முதல் வாசிப்போம். சமீபமாய் சேர்ந்து வந்தபோது 2 பேரை நோக்கி, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். பிரவேசித்த உடனே அந்த இடத்தில் ஒரு பாயிண்ட் என்னவென்றால், நான் லூக்காவிலையும் பார்த்தேன், மத்தேயுவிலையும் பார்த்தேன், இதுலையும் பார்த்தேன். மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க. அப்போ யாருமே பயன்படுத்தாத ஒன்று இங்கு ஒன்று ஒரு கழுதை இயேசுவுக்காகவே பண்ணிட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு மட்டும் பயணிப்பதற்குரியது. கையெழுத்த நிகழ்த்தல் வைக்கப்படுது. ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கழுதை. ஆமென். ஒரே ஒரு ராஜாவுக்காக காத்து நிற்கிறது. ஆமென். 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 பாருங்கள், பொதுவாகவே கழுதை வைத்திருக்கிறாங்க என்றால் கட்டாயம் யாராவது ஒரு ஏறி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டு நிற்கிற ஒரு கழுதை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசுவுக்காய் முன்குறிக்கப்பட்ட கழுதை. வாசிக்க ரோமன் 8வது அதிகாரத்தில் முன்குறித்தாரோ, முன்குறித்ததாவது அவர். ஆமென். முன்குறிக்கப்பட்ட கழுதை. ஆமென். நான் நினைக்கிறேன், பரலோகத்து தேவனை கர்த்தர் பார்க்கிறார். அந்த பகுதியில் ஏராள கழுதைகள் உண்டு. ஆமென். ஆமென். மேக்சிமம் எல்லா இடத்துலயும் கழுதை இருக்கும்.
அன்னைக்கு வாகனம்னாலே அதிகமா எதுதான்? கழுதை தான் அதிகம். அல்லேலூயா. தூரமா பயணம் போக, அல்லேலூயா, அதிக வெயிட் ஏற்றிட்டு போக கழுதையின் மேல சமைச்சுவாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்பதான் நினைக்கிறேன், ஏராள கழுதைகள், கழுதை குட்டிகள் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் இருக்கும் போது கர்த்தர் ஒரே ஒரு கழுதை அவருக்கு முன் குறித்தார். பரலோகத்து தேவன் சொல்வது, இது எனக்காய் முன் குறிக்கப்பட்டது. ஆமென், ஆமென், ஆமென். இங்க வந்திருக்கிற உங்களை என்னையும் ஹல்லேலூயா கர்த்தர் முன்குறித்தார். ஹல்லேலூயா. சொன்னது, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக முன்குறிக்கப்பட்டவர். அந்த கழுதையை பார்க்கலும் பலமானது இருக்கலாம். ஆமென். உன்னை பார்க்கலும் என்னை பார்க்கலும் மேன்மையான நபர்கள் ஊரில் இல்லையோ? உங்களை பார்க்கிற செல்வந்தர்கள் உன் குடும்பத்தில் இல்லையோ? உங்களை பார்க்கலும் படிப்பாளிகள் உன் குடும்பத்திலேயோ உன் ஊர்ல இல்லையோ? ஆனால் அந்த ஊர்ல உன்னை கர்த்தர் முன்குறித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ ஜனங்கள் ஒவ்வொரு கிராமங்களில் பல ஆயிரம் பேர் இருக்கிறார். அவனே ஹல்லேலூயா, பல ஆயிரம் பேர். ஆனால் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிற ஒரே ஒரு நபரை மட்டும், நான் உங்களை ஊரில் ஒருவன், ஆமென், வம்சத்தில் 2 பேருமாக நான் உங்களை தெரிந்து கொண்டு சீயோனுக்கு கொண்டு வந்து என் இருதயத்துக்கு ஏற்றமை நான் உங்களுக்கு தருவேன் சொன்ன ஆண்டவன். ஆமென். அநேகர் இருந்த போதிலும் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால், அன்பான சகோதரனே நீ பாக்கியவான், அன்பான சகோதரியே நீ பாக்கியவாட்டி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு சொல்ல உள்ளது என்னவென்றால், ஆமென், இந்த ஊர்ல எவ்வளவோ பெரிய ஆட்கள் இருந்த போதிலும் அற்புதமான என்னை தேடி இயேசு வந்தார். சகைக்கு வீட்டுக்கு இயேசு வந்தார். ஆமென். சகையினுடைய வீட்டுக்கு இயேசு வந்தார். லாசரு வீட்டுக்கு இயேசு வந்தார். நிறைய வீடு இருக்கு, ஏராளம் வீடு இருக்கு. ஆனா எல்லா வீட்டுக்கு இயேசு போகல. அல்லேலூயா. யார் மேல் அதிகமாக அன்பு வைத்தாரோ, ஆமென், அவர்கள் வீட்டுக்கு கர்த்தர் கடந்து சென்றார். ஆமென். முன்குறிக்கப்பட்ட கழுதை, முன்குறிக்கப்பட்ட நான், ஆமென், முன்குறிக்கப்பட்ட நீங்கள், ஆமென். சொல்லுகிறது. அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில நம்மை மட்டும் சந்தித்து இயேசு கடந்து. உலக மக்கள் சொல்ல இவங்களை கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார் சொல்லலாம், நாங்கள் சர்ச்சைக்கு போன சொல்லலாம். உன் முயற்சியினால் அல்ல, தேவன் உன்னை முன்குறித்தார். தேவன் முன்குறிக்காத நபர் சபைக்கு வர முடியாது. தேவனால் அழைக்கப்படாத ஒரு மனுஷன் தேவ சபையின் அங்கமாய் மாற்றப்பட முடியாது. ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ, ஆமென், அவர்கள் தேவனுடைய சபையில் காணப்படுவார்கள். ஆமென். அவர்கள் பெயர் பரலோக ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அவர்கள் சரீரம் மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால், கவனிங்கள், நம்ம எப்படி இருந்திருக்கும்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு நம்முடைய யோசித்து பாருங்கள். உலகத்திற்கு ஏற்றபடி அவர்கள் விரும்புகிற பாவங்களை செய்து, பாரம்பரியங்களில் ஈடுபட்டு, அக்கிரமக்காரராய், ஆமென், மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு சீர்கெட்டு போய், ஹல்லேலூயா, ஆமென், தேவனற்றவர்களாய் மாறியிருப்போம். ஆமென். மட்டுமல்ல, முடிவு அக்னி கந்தமிர கடலுக்கு பங்களித்து. கொஞ்சம் ஒரு தேவனுடைய பிள்ளை யோசிக்கணும். ஆமென், ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமை ஆண்டவர் இயேசு என்னை சந்திக்காமல் இருந்திருந்தார், என்னை ரட்சிக்காமல் இருந்தார், ஆமென், அல்லேலூயா, என்னை ரட்சிக்காமல் இருந்திருந்தார், நான் இன்று உலகத்தில் அழிந்து போயிருப்பேன். ஆமென்,
அன்று நீங்கள் என்னதான் ஒரு ஏழையாக இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லேலூயா, உங்கள் குடும்பத்தில் பலர் வசதி வாய்ப்போடு இருக்கலாம், ஆமென், உங்கள் ஊரில் அநேக பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையே. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு ஏழையா இருந்தாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம், என்னுடைய பேர் பரலோக ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. என்னை என் கர்த்தர் தெரிந்து கொண்டார், தேவனுக்கு என்னை தெரிந்து கொண்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அடுத்த வசனம், அங்க அதற்கு உடமஸ்டன் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாரும் சொல்லப்படும் போது மத்தேயுல இருவழி சந்தி, ஆமென், எங்க கட்டி இருக்கு? சத்தமா சொல்லுங்க, இருவழி சந்தி, ஒரு வழி சந்தி அல்ல. அல்லேலூயா. அப்போ ரெண்டு வழி பாதை, இடது பக்கம் ஒரு வழி, வலது பக்கம் ஒரு வழி, அதன் மத்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இதற்கு பயணம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென், இதில் ஏதாவது ஒரு வழியில் நாம் பிரவேசிக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஒன்று அழிவை நோக்கி, ஆமென், இல்லை என்றால் ஆமென் ஜீவனை நோக்கி, ஆமென், ஒன்று மரணத்தை நோக்கி, ஆமென், இல்லை என்றால் வாழ்வை நோக்கி, ஹல்லேலூயா, ஒன்று சாபத்தை நோக்கி, இது ஒன்று ஆசீர்வாதத்தை நோக்கி, ஆமென், ரெண்டு காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்பதாக ரெண்டு காரியத்தை வைக்கிறேன், ஜீவனையும் மரணம், அடுத்தது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். வாசிப்போம் வசனத்தை. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக ரெண்டு இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதம் இருக்கிறது, இனி ஒன்று சாபம் இருக்கிறது, ஆமென், ஒன்று ஜீவன் இருக்கிறது, இனி ஒன்று மரணம் இருக்கிறது. ஏதேனில் வைத்ததான ரெண்டு ஒரே பழம். அல்லேலூயா. அநேக பழங்கள், ஆமென், அல்லேலூயா. இதை புசித்தால் சாவுவேன், சாகவே சாவான். அப்போ மரணம், ஆமென், அல்லேலூயா. புசிக்காமல் இருந்தால் உனக்கு வாழ்வு. எல்லாம் ஆதாம் இடத்துல ரெண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ரெண்டு, இன்னும் நமக்கும் ரெண்டு, ஆமென், ஆமென். நாம் தெரிந்து கொள்வது ஏதோ அதை பெற்றுக்கொண்டுதான் நாம் பயணிப்போம். நாம் எதன் மேல் விருப்பம் வைத்திருக்கிறோமோ அதற்கு தான் நேரத்தை செலவிடுவோம். எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை அடைவதற்கு தான் பிரயாசப்படுவோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டு இருக்கு, ஆமென். இருவழி சந்தை நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் இன்று ஒரு வழியில் கடந்து வந்திருக்கிறோம். இருவழி பாருங்க, அதான் சொல்ல, இருவழியில் நின்றதான கழுதையை என்னை அமுத்து கொண்டு யாராவது கேட்டா இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், ஆமென். உடனே அவன் என்ன சொல்லுவான்? விட்டுருவோம் பாருங்க. சொல்லிட்டு 4 வசனம், அதே மாதிரி அங்க போமா இன்னைக்கு இருவழி சந்தியில் வாசல் அருகே கட்டி இருந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல நடந்தது. நின்றவர்கள் சிலர் கேட்காம இருப்பானா? சத்தமா சொல்லு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுல கேட்காம இருக்கிறாங்களா? என்ன போய் நினைச்சிருக்கிற? ஊராரு கேட்கிறான்.
ஊரான் கேட்கிறான், என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற? பைபிள் எடுத்துட்டு ஓடுற, அங்க போற இங்க போற, வீட்டுல என்ன கேட்கிற ஆளுங்களை நினைக்கிறியா என்றெல்லாம் சில கேள்வி நமக்கு நேராக கடந்து வரும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்ட அப்பொழுது என்னவென்றார்கள்? இயேசு கற்பித்தபடியே சொன்னார்கள், போக விட்டார்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆளுங்க கொண்டு வந்து அடுத்தது கொண்டு வந்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்ட கழுதை குட்டி. அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஆண்டவர் தெரிந்து கொண்டதை ஆமென் அதை என்ன செய்கிறார்? அலங்கரிக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா. பாருங்க, இயேசு அடுத்த கீழே 7ஆம் வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்து கொண்டு வந்து அதன் மேல் என்ன போட்டாங்க? வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஆமென். இப்போ இருவழி சந்தியில் கேட்பாரட்டு நின்றதான கழுதை அல்லேலூயா கணத்துக்குரிய கழுதையாய் மாற்றப்படுகிறது. ஆமென். அந்த பட்டணத்தில் ஏராள கழுதைகள் இருந்த போதிலும் அல்லேலூயா எந்த கழுதை கட்ட தேடி போகவில்லை. ஆமென். எந்த கழுதை அவிழ்த்து கொண்டு சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு வந்ததான கழுதை தன் நிலையில் அதன் மேல் அவர் பயணிக்கவில்லை. சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கழுதைக்கென்று என்ன இருக்கு? ஒரு புறம்பான ஒரு சாயல் இருக்கிறது, புறம்பான ஒரு தோற்றம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு சரி தொடச்சிரு, தூக்கி தொடச்சிரு, சரி ஏறி உட்காரும். உட்கார்ந்தாரா? சத்தமா சொல்லு. இல்ல. அல்லேலூயா. அந்த கழுதை முதலாவது என்ன சொல்ல? துணியினால் மூடப்படுகிறதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மனுஷனை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு வேறு பிரிக்கப்பட்டது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஆமென். அநேக கழுதைகள் மத்தியிலையும் இது கடந்து போகும்போது அல்லேலூயா வித்தியாசமான கழுதை துணியினால் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ஆமென். அதனுடைய உண்மை உலக சாயல், இயற்கை சாயல், ஜென்ம சாயல் அல்லேலூயா முற்றிலும் மூடப்படுகிற. கையை வைத்து அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினவர் தேவனுடைய பிள்ளை. ஆமென். மற்றவர்கள் உன்னை வித்தியாசமாய் பார்க்க வேண்டும். ஆமென். பழைய கழுதை அல்ல. ஆமென். இது ஒரு புதிய மாற்றப்பட்ட கழுதை. ஆமென். இவன் பழைய ஆள் அல்ல. அல்லேலூயா. இவன் பழைய ஆள் அல்ல. அல்லேலூயா. இவன் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னில் ஒரு மாற்றம் என்று உன் குடும்பத்தார் பார்க்கிறார்களா? அன்று புருஷன் ஒன்னு பேசிட்டா நீ 4 பேசுவ. கலை நாள் நான் கேள்விப்பட்டேன், இன்ன சகோதரி, இன்ன ஊர்ல இருந்து வருகிற சகோதரி, என்ன பெயருடைய சகோதரி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு காலத்துல அவங்க புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா கூட வாய் திறந்து எதுவும் பேச மாட்டாங்க. இடையில புருஷன் கொஞ்சம் மாறிட்டான். இப்போ அடிக்கும் போது திருப்பி இந்த அம்மாவன் கெட்டவார்த்தை பேசுறான். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாயிலிருந்து எது வர வேண்டியது? கெட்ட வார்த்தை அல்ல. தேவன் உன்னை தண்டிப்பார். ஒரு தேவ பிள்ளையின் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை, அருவருப்பான வார்த்தை அல்ல. புருஷன் தான், அவன் சரியில்லாதவன் தான், அவன் குடிகாரன் தான் இருக்கட்டும். ஏன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே? ஆனால் நீ அல்லவா இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், உன்னை அல்லவா கத்து தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆனால் உன்னில் இயேசு இருப்பாய் நீ வெளிக்காட்ட வேண்டாமா?
தேவன் பார்க்கிறார். பாடுகள் வழியாய் நீ கடந்து செல்வதை மனிதர் காணாமல் இருக்கலாம், தேவன் காண்கிறார். உபத்திரவங்கள் வழியாய் நீ வாழும் போது உலக மனிதர்கள் உன்னை பார்க்காமல் இருக்கலாம், தேவன் உன்மேல் கவனமாயிருக்கிறார். பல நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கும். இந்த இடத்தில் என் மகள் என்ன சொல்லுகிறான்? இந்த பிரச்சனை மத்தியில் இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நீ அதுவரை தூசணமாய் அருவருப்பான வார்த்தை பேசாத உன்னை பேச வைப்பதற்காகவே சாத்தான் சில சூழ்நிலை கொண்டது. யாரு கொண்டாடுறது? சொல்லுங்க. அதுவரை சில நேரம் அன்பா இருந்த புருஷன் என்ன செய்வா? அதுவரை அன்பா இருந்த மனைவி என்ன செய்வா? எதற்கு? உண்மையில் வஸ்திரத்தால் நீ மூடப்பட்டிருக்கிறாயா? உன்னில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா என்பதை வெளிக்காட்டுவதற்காக கழுதை மேல் வஸ்திரத்தை போட்ட போது கழுதை தூக்கி போடலாத ஏற்றுக்கொண்டது. அதற்கு தெரியும், நான் இயேசுவுக்காய் வேறு பிரிக்கப்பட்டேன். நான் இயேசுவுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர். ஆமென். என்மேல் ஒரே ஒருவர் அமர முடியும், அவர்தான் ஆண்டவராய் இயேசு. தேவ பிள்ளையை நீ மறந்து விடாதே. நீ தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவன். என்ன சூழ்நிலை மத்தியிலேயும் அங்கு நீ வாழ வேண்டிய, வெளிப்படுத்த வேண்டிய காரியம் நீ வேறு பிரிக்கப்பட்டவராய் மாற்ற. பேச்சிலையும் நடக்கையிலையும் செய்கையிலையும் நீ யார் என்பதை விளக்கி காட்டு. ஊரே உனக்கு எதிராக கேவலமா ஒண்ணு பேசலாம். அவர்கள் யாரும் செய்கிற அருவருப்பு ஒண்ணு நம்ம செய்யல. அவர் எல்லாரும் செய்கிற அக்கிரமமும் கேவலமும் நம்ம செய்யல. நாம் நியாயமாத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே சேர்ந்து உனக்கு எதிராக பேசலாம். அந்த இடத்திலேயும் உன்னில் இருக்கிற இயேசுவை மறந்து விடாதே. என்னில் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இருந்தேன். நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒருவர் என்னில் இருக்கிற இயேசுவை தான் வெளிப்படுத்த. நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் அன்பு தேசம் இயேசு. எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் நான் அவரை நான் வெளிப்படுத்த வேண்டும். முடியாததான் ஒருவரை முடியாததான் பிரச்சனை. அல்லேலூயா. சொல்லு. இயேசுவே சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலை பாதியில் விட்டுட்டு நிற்கிறாங்க. முடியாத போடான், என்னால முடியாது. விழுந்த போதும் மீண்டும் சுமந்த. வாயில் என்ன இருந்ததில்லை? வஞ்சனை இருந்ததில்லை. அவர் யாரையும் வையவில்லை, திட்டவில்லை, பேசவில்லை. அடிக்கப்பட்ட வண்ணமா உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. முதுவெல்லாம் உழுத நிலம் போல மாற்றப்பட்டிருக்கிறது. தலையில முள்ளினால் உண்டு மாட்டப்பட்ட முடி சூட்டப்பட்டவரா. ஆமென். பாடுகளோடு கடந்து போகிறார். சேவகர்கள் சுற்றி நின்று அடிக்கிறார்கள், பரிகாசிக்கிறார்கள். அதை அவர் சகித்தார். கையை உயர்த்தால் சத்தத்தை பக்தன் பாடுகிறார். ஆடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என்
கொல்கதா மலையின் மேல் நடந்து கண்ணத்திலவர் சின்ன பிள்ளை சிலுவையை சுமந்து கொண்டு தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு முதுவெல்லாம் உழுத நிலத்தை போல மாற்றப்பட்டு இரத்தம் கொட்ட கொட்ட உனக்காக எனக்காக சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார். அடித்தார்கள், நிந்தித்தார்கள், பரிகாசித்தார்கள், ஒரு வார்த்தை திருப்பி பேசவில்லையே. அந்த நேசர் இயேசுவை அல்லவா நீ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஊர்ல குடும்பத்தில் இருக்கிற சில பாடுகளை, சில நிந்தைகளை, சில பரிகாசங்களை உன்னால் சகிக்க முடியாதா? உனக்காக இவ்வளவாய் பாடு சகித்த இயேசு திருப்பி அவனுக்கு ஏதும் பேசாதவள் அடியை ஏற்றுக்கொண்டாரே. உடம்பில் இருக்கிற மாமிசங்கள் பீத்து கீழே விழுகிறது. சவுக்கால் அடிக்கிறார்கள். முதுகில் அடிக்கும் போது கடைசியா இருக்கிறது அந்த கூரான முற்கள் உடம்பில் உள்ளே ஏறுகிறது. இழுத்தெடுக்கும் போது அந்த மாம்சத்தோடு கிழித்து கொண்டு வருகிறது. எதற்காக? இந்த சரீரத்தை பாவத்திற்கு நீ விட்டாயே, அருவருப்பு செய்ய விட்டாயே, விபச்சாரங்கள் செய்ய விட்டாயே, மதுபானத்துக்கு நீ உன் சரீரத்தை விட்டுக் கொடுத்தாயே, கேவலமான காரியத்தை உன் சரீரத்தை விட்டுக் கொடுத்தாயே. தவறான பார்வை, தவறான சிந்தை, தவறான எண்ணங்களுக்கு உன் இருதயம் உன் சரீரம் எல்லாம் ஒத்துழைத்ததே. நீ அடைய வேண்டிய தண்டனை, உன் சரீரத்தில் நீ வாங்க வேண்டிய அடி, நீ பட வேண்டிய வேதனை இயேசு ஏற்றுக்கொண்டு கொல்கதா மலைக்கு மேல் நேராக பாவமே செய்யாதவரும் பாவம் அறியாதவருமாகிய இயேசு சிலுவை சுமந்தவரா. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை சுமந்தவரா, ரத்தம் கொட்ட கொட்ட உனக்காய் கொல்கதா மலைக்கு நேராக செல்கிறார். யோசித்து பார். நீ செய்த பாவம் செய்யாதவர் உனக்காய், நீ செய்த அருவருப்பு, அருவருப்பை பார்க்காத இயேசு, நீ செய்த அநியாயம், அநியாயத்தை சகிக்காதவர். ஆமென். ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அடிக்கப்பட வேண்டும்? உனக்கு அல்லவா, உன்னை பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு அல்லவா. உனக்குரிய பாவத்திற்குரிய தண்டனையை நீ அடைய வேண்டிய தண்டனை உனக்கு இயேசு அடைந்தாரே. சிறு
காரியத்தை சகிக்க அவனுக்கு முடியவில்லையே. அவன் இதை பேசினான், இப்படி பேசினான், அப்படி 1000 முறை அதை பெருசு பண்ணி பேசுறியே. கொஞ்சம் யோசித்து பார். நீ செய்த அக்கிரமத்தை கர்த்தர் பேசுறாங்க. எவ்வளவு பேசுறாங்க? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்க மூஞ்சிலேயே நீ பார்க்காம மூஞ்ச திருப்பிட்டு போறியே. ஒரு சக விசுவாசியாய் சகோதர சகோதரி இடத்துல சிரித்து பேசுற பழக்கம் உனக்கு இருக்கா? அப்ப உனக்குள்ள யார் இருக்கிறா? கொஞ்சம் யோசித்து பாரு. கணவன் ஏதாவது பேசிட்டா உன வந்துருது விடுறது, அந்த இடத்துல வாய் அடக்கிட்டு இருக்க முடியாதா? உன்னை பார்க்கிறார்ல ஆண்டவர். இயேசுவின் சரீரத்தில் உள்ள மாமிசங்கள் எல்லாம் பீத்து துளிக்கப்படும், தெரிக்கும், சிதறது. ஆனாலும் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. வாயினால் யாரையும் அவர் வையல்ல. உன்னுடைய வாயை காத்துக்கொள். வாயினால் பேசுவது, வாயினால் செய்த பாவம், கை கால்கள் நடமாடின பாவங்கள், தவறான இடத்துக்கு நேரம் நீ போய்கொண்டிருந்த பாவங்கள், சரீரத்தை பலவிதமான பாவங்கள், புகை, தண்ணி, மற்ற பல பாவங்கள், விபச்சார வேசித்தனங்கள், இவர்கள் விட்டு கொடுத்த பாவங்களை நீ நினைத்து அழு. மிஞ்சும் பலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சில் பிறந்தா கொடுமை. மிஞ்சும் பலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சில் பிறந்தா கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகன் நீ நோக்கி ரத்தமும் நீரும் வருதே ரட்சகன் தள்ளாடி தவழ்ந்து காணை தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை மேல் வஸ்திரத்தை மேலே போத்தி அது மேல் இயேசு அமர்ந்து எருசலேமுக்கு பயணமாய் போகிறார். ஆகாதவனாய் வாழ்ந்த உன்னை இயேசு தெரிந்து கொண்டு உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உன்னை உடுத்தி உன்னில் இயேசு இருந்து உன்னை பயணிக்கிறார். உனக்குள்ள அவர் வாசமாய் இருப்பதை மறந்து விட்டாயோ? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் இந்த கழுதை போல ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்பதை மறந்து விடாது. இனி பழைய குணம் அல்ல உன்னில் வர வேண்டியது, பழைய பேச்சல்ல உன்னில் வர வேண்டியது, பழைய நடக்கு அல்ல வர வேண்டியது. கழுதை மேல் துணியை போட்டார்கள், இயேசுவை அதன் மேல் அவர் அமர்ந்தார். அல்லேலூயா. அடுத்தது அநேக தங்கள் வஸ்திரங்களை மடியிலே விரித்தார்கள். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கணும். வழியே மாறும். பூமியில தான் நீ வாழ்ற, ஆனா ஒரு வேறுபட்ட வாழ்க்கை.
வஸ்திரத்தை எங்க விரித்தார்கள்? தரையின் மேல் போகிற வழியிலே விரித்தார்கள். இப்பொழுது எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த கழுதை மண்ணுக்கு மேல நடக்கல, துணி மேல நடக்கல. ஒரு தேவனுக்குள்ள புரிந்து கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஒரு வேறுபட்ட வாழ்க்கை இருக்கணும். பழைய வாழ்க்கை அல்ல. தெரிந்து கொண்ட போதே அதன் மேல் என்ன வந்தது? துணியை மேல போட்டாங்க. இயேசு அமர்ந்த போதே வழிப்பாதை மாறினதே. உன் வாழ்க்கை மாறி இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறாயே, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி மாத்தட்டுகிறாயே, உன்னில் வித்தியாசத்தை உலக மனுஷன் பார்க்கிறானா? அவன் எப்படியோ வாழ்கிறான். உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. உன்னை பார்க்க முடிகிறதா? இல்லை என்றால் இன்று தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் தவறி விட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகிய பயணம் உலகத்துக்கு ஏற்றபடி உள்ள வாழ்க்கை அல்ல, வேறுபட்ட வாழ்க்கை என்பதை வேறு சொல்லுகிறது. ஆண்டவர் என்னிடத்தில் அது இல்லை. ஆண்டவரே, மண்டியும் இன்று முதல் என் வாழ்க்கை அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இயேசுவோடு வாழ வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக பாருங்கள். அடுத்து என்ன வாசிப்போம்? வஸ்திரங்களை போட்டார்கள். பாருங்கள், அதனுடைய விதமே மாறுகிறது. சாட்சியின் வாழ்க்கை. ஆமென். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். யாருங்க இது? ஸ்தோத்திரம். யார் போகிறது? இயேசு போகிறார். இயேசு சுமந்து கொண்டு போறது யார்? கழுதை சுமந்து கொண்டு போகிறார். என் மனைக்கு கழுதான் கிடக்கு. போற இடத்துல நிறைய கழுதை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு ஏறின கழுதைக்கு மட்டும்தான் வேறுபட்டது. இயேசு ஏறின கழுதையதான் எல்லாரும் பார்ப்பாங்க. வேற எல்லா கழுதையும் எல்லாரும் நினைச்சா பார்க்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க. உலக மனுஷன் அடிதடி போட்டா கெட்டாவது பேசினாலும், திருடினாலும், ஏமாற்றினாலும், எங்க உட்காந்து யாரு எந்த பொம்பளைகிட்ட உட்காந்து கதை அடிச்சாலும் அவனுக்கு டியூட்டி அதுதான். ஆனா நீ எங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது இந்த பொம்பளைகிட்ட பேசுதுன்றதை பார்த்தாலே பார்க்குறாங்களா இல்லையா? என்ன இவன் ரொம்ப நேரம் அந்த பொம்பளைகிட்ட பேசி நிற்கிறான், அவன் பார்வையே சரியில்லையே சொல்லுவாங்களா இல்லையா? ஐயோ, வேற ஒருத்தன் பேசுகிற சொல்கிறாங்களா? இல்லையே. அவன் அப்படிதான், ஏதோ ஒரு பொம்பளை கிடச்சிருக்கிறான், மாட்டிட்டான், அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பொம்பளை கிட்டையோ, ரட்சிக்கப்பட்ட சகோதரி ஒரு ஆம்பளை கிட்டையோ நீ நின்று பேசிட்டு நின்று பார்த்த, சரி வராங்க, என்ன விசேஷம் இல்லை அப்படி சரி ஓகே வரட்டுமா, போகிறது வேற. நின்று சர்ச்சில் தான் பேச முடியல. எங்க எங்க நம்ம இந்த சந்தில் நின்று பேசுகிறோம். அங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. வா கொஞ்ச நேரம் ரகசியம் பேசிட்டு போலாம். மறந்து விடாத, உன்னில் ஒருவர் இருக்கிறார். அவரை மறந்த உன் வாழ்க்கையை துண்டாடி போ. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்திலையும் பொந்து பேச போறியா? ஞானம் எடுத்துட்டு கண்டபடி எல்லாம் வாழ போறியா? என்ன நினைச்சிருக்கிற நீ? அப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு போய்தான் உன்னில் ஒரு மாற்றத்தை உலகத்தால் பார்க்கணும். நீ ஒரு ஸ்பெஷல் மேன்,
வித்தியாசமான நபர் நீ. ஆமென். யோசேப்பை பார்த்து சொன்னார், ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இவனை போல வேறு ஒருவன். அவன் ஒரு தேவன் இருந்தார் என்பதை அடையாளம். யோசேப்பிடம் தேவன் இருந்தார். யோசேப்பை கையிலேறி பிடித்தார் போத்திபாருடைய மனைவி. சந்தில பொந்தில போட்டு உதறி தள்ளி விட்டு, தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு கொடிதான பாவம் செய்ய முடியாது. செய்யாத குற்றத்திற்காய் சிறை அனுபவித்தான். சுமார் 13 ஆண்டுகளாக செய்யாத பாவம். பாவம் செய்து ஒத்து போயிருந்தா ராஜாவா இருக்கிறான், மகாராஜா. பாவத்துக்கு அவன் இடங்களை விலகி போடுகிறதுனால் அவனுக்கு செய்யாத குற்றத்துக்கு 13 ஆண்டுகள் சிறை. நீ ஏற்றுக்கொள்வியா? ஏற்றுக்கொள்வியா? கொஞ்சம் நம்ம சப்போர்ட் அனுசரித்து போயிருந்தா இந்த பிரச்சனை உண்டா? நெளிகிற இல்லை, நெஞ்ச தூக்குற இல்லை. அப்படி வாழ அல்ல. சிறை அனுபவித்தாலும் சரி, பாட அனுபவித்தாலும் சரி, எனக்கு பரிசுத்தமான ஐயா முக்கியம். ஆண்டவர் விரும்புவது நேசிப்பது பரிசுத்தத்தை. ஒருபோது உலகத்திற்கு ஒத்து போக முடியாது. ஒருபோது பிறருடைய தகாத ஆலோசனை செவியெடுக்க முடியாது. நான் நேர்பிடிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் நேர்பிடிக்கப்பட்டவன். என்னில் ஒருவர் இருக்கிறார், அருமை ஆண்டவரை இயேசு என்னோடு இருக்கிறார். அதாவது பாருங்க, வேற நடைய கழுது நிற்க, அதில் யாரும் அதில் புள்ளி மேய்ஞ்சிட்டு கிடக்கு. எல்லா பார்வையும் எங்க வருது? இயேசு ஏறி போற கழுதை மேல வருது. என்னையா இதற்கு இவ்வளவு பாதுகாவல்? என்ன அது மட்டுமா? பாருங்க அடுத்த வசனம். ஆஹா, அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கழுதை சுமந்து கொண்டு 2 பக்கம் மரக்கிளைகள் வெட்டி போடப்பட்டிருக்கிறது. கீழே துணி வஸ்திரம் விரிக்கப்பட்டிருக்கிறது. கழுதை மேல் வஸ்திரம். இயேசு உட்கார்ந்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பின் மத்தியில் ஹல்லேலூயா. அந்த பாட்டு பாடுனமே, யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா சொல்ற பாருங்க, எவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு. ஆமென். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா. ஓ பாத்து எவ்வளவு அந்த இடத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கழுதை பயணித்து போய் கொண்டிருக்கிறது துணியின் மேல். இயேசு துணியால் கழுதையின் மேல் போத்தப்பட்ட துணிக்கு மேலே இயேசு அமர்ந்திருக்கிறார். 2 பக்கமும் கிளைகள், மரக்கிளைகள் மட்டுமல்ல, ஆரவாரத்தோடு போய் கொண்டிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அடுத்தவன் வாழ்க்கை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனை ஜெப வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் வாழ்வது போல வாழ முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாப்புறம் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
நான் புரிந்திருக்கிறேனே இல்லையோ, என்னை பார்க்கிற உலகம் இருக்கிறது. நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னுடைய வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார். உலக தோட்டங்கள் முன்னதாகவே கர்த்தர் முன்குறித்தார், உன்னை அழைத்தார், வேறு பிரித்தார். அவன் யாருக்காக? தேவனுக்காக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஞான சார்ந்த கர்த்தருடைய பிள்ளையே, நீ யார் என்று உன்னை நீ முதலாவது அறிந்து கொள். ஆமென். உனக்காய் பாடுபட்ட இயேசு, ஹல்லேலூயா. உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, ஆமென். உனக்காய் சிலுவை சுமந்த இயேசு, ஆமென். இன்று உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிக்கட்டும். Glory Jesus, hallelujah. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி நேசிக்கிறாயோ, நேசியாதரை நேசிக்குவார். கேக் எல்லாம் தரேன்னு சொல்லிக்கிறேன். கேக் 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 உனக்காய் இயேசு சிலுவையில பாடுபட்டார். கழுதையை அவருக்காக தெரிந்து கொண்டது போல இருவழியில் சந்தியில் கட்டப்பட்ட உன்னை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். எதற்காக? அவர் மட்டும் உன்னில் வாழ, அவர் மட்டும் உன்னில் பயணிக்க முடியாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை வஸ்திரத்தினால் மூடப்பட்டது, தரையில் வஸ்திரம் விரிக்கப்பட்டது, இரு பக்கத்திலும் கிளைகள் வெட்டி போடப்பட்டது. உலகம் பார்க்கிற நிலையில், ஆமென், எருசலேம் காண்கிற நிலையில், ஆமென், சகல ஜனங்களும் பார்க்கிற நிலையிலே அந்த கழுதை மாற்றப்பட்டது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன்னை உன் ஊரார் பார்க்கிறார்கள், சபையார் பார்க்கிறார்கள், குடும்பத்தார் பார்க்கிறார்கள், வேலையாளர்கள் பார்க்கிறார்கள். உன் வாழ்க்கை வேறுபட்டதா இருக்கிறதா? கர்த்தர் கேட்கிறார். உன் வாழ்க்கையை பார்க்கிற உன் குடும்பத்தார், ஊரார், சொந்த பந்துக்கள், வேலை செய்கிற இடம், கல்லூரி வாழ்க்கை, ஸ்கூல் வாழ்க்கை, உன்னை வேறுபட்ட நிலையில் பார்க்கிறார்களா? இவன் ஒரு பரிசுத்தவாட்டி, இவன் ஒரு பரிசுத்தவான் என்று உன்னை பார்க்கிறார்களா? இல்லை, இவன் போலி கிறிஸ்தவன், இவள் போலி கிறிஸ்தவன் என்று உன்னை பார்த்து காரி உம்முழுகிறார்களா? இன்றைக்கே நீ பார், வழி மாறி போகிற உன்னை கர்த்தர் சந்திக்கிறார். மனம் போல் வாழ்கிற உன்னை கர்த்தர் சந்திக்கிறார். பாவத்தில் வக்கிரத்தில் வாழ்கிற உன்னை கர்த்தர் சந்திக்கிறார். உன் சரீர தேவனுடைய ஆலயம், உன் இயேசுவை நீங்கள் பார்க்கட்டும். ஒப்புக்கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நேரம் முதலில் மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவர். ஆட ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். கடைசியாக அன்பு ஆண்டவரே, ஒரு கழுதை குட்டி தெரிந்து கொண்டு அதில் நீர் பயணித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அதே போல் நாங்கள் ஒரு நாள் இருவழி சந்தியில் கட்டப்பட்ட நாங்கள், ஆமென், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உம்மை சுமக்கிறவர்களாய், உம்மோடு வாழ்கிறவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் காணப்படும்படியாய் எங்களை கர்த்தர் வேறு பிரித்தீரே ஆண்டவரே.
அதை மறந்து நாங்கள் வாழாதபடி என்னில் ஒருவர் இருக்கிறார், அவர் வானத்தை பூமி உண்டாக்குற தேவனாய் கர்த்தர் என்ற ஒரு அறிவோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. யார் யாரெல்லாம் தங்கள் அறியாமைகள் குறைகளை அறிக்கை எடுக்கிறார்களோ பிள்ளைகளை கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உடைய மாறுபொழுது அணைப்பீராக. இன்னும் முதல் புதிய ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். ஆமென், ஆமென். ஆசீர்வதி பாபா, பெரிய காட்ட செய்யும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.